Hello friends, welcome back. இது நம்ம சமையல், இது நம்ம இடம். This is Kashi's Kitchen. இன்னைக்கு Kashi's Kitchenல பார்க்க போகிறது தந்தூரி ஃபிஷ். அதில் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இடையில நான் சொல்லியிருக்கேன். ட்ரிக்ஸு அதில் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக இன்றைக்கி தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஃபிஷ்ஷுக்கு தடவுறதுக்கு மசாலா பொருட்கள் தேவை. அதுக்கு தந்தூரி அப்படிங்கிறதுனால நம்ம மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லெமன், கர்ட், சால்ட், ஓமம், மஞ்சப்பொடி, ஆம்ச்சூர் பவுடர், சில்லி பவுடர், பெப்பர், ஜீரா அண்ட் கொரியாண்டர் பவுடர். இதுதான் நமக்கு தேவை. எல்லா பொடியையும் ஒரு பவுலில் நம்ம கொட்டிடலாம். ஒன்லி ஃபஸ்ட்டு பொடியை மட்டும். அதுக்கப்புறம் கர்ட் அண்ட் மஸ்டர்ட் ஆயில், இது ரெண்டை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மசாலா பொருட்களை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்ட் அண்ட் கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயிலுங்கிறது ஆப்ஷன் தான். ஸோ நான் தந்தூரி அப்படிங்கிறதுனால மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப லிக்விட்னஸாக ஆயிடக்கூடாது. ஸோ நல்லா கெட்டிப்பதமாக இருக்கணும். ஸோ எப்பயுமே கொஞ்சமாக மஸ்டர்ட் ஆயில், கொஞ்சமாக கர்ட். இப்போ 3 ஃபிஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 3 ஃபிஷ்னால் நீங்கள் 3 டீஸ்பூன் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சால்ட் அண்ட் பொடியை மட்டும், அதாவது மஞ்சள் பொடியை மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் கடலை மாவு. ஸோ பேசன் பவுடர் நான் 3 டீஸ்பூன் போடுறதுக்கு காரணம் 3 ஃபிஷ் நான் எடுக்கிறதுனால. ஸோ அதோடு நான் கொஞ்சம் ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா என்ன பண்ணுங்கன்னா நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்சிங் நான் திருப்பி சொல்கிறேன், கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. பொதுவாக பாம்ப்ரெட் ஃபிஷ், அதாவது வாவல் மீன் சொல்லுவோம் இல்லையா, அது வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். மேலே மசாலா பொருள் ஒட்டவே ஒட்டாது. ஸோ இதில் நான் ஒரு சில ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம மீனை எடுத்துக்கலாம். ஸோ மீனை நல்லா கீறி வாங்கிக்கோங்க. ஃபுல் மீனாக தான் நான் பொரிக்க போகிறேன். ஸோ எல்லா பக்கமும் கீறின பகுதி எல்லா இதுலேயுமே நல்லா மசாலா தடவிருங்க. நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக மசாலா தடவுனா இந்த மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம தோசைக்கல்ல போட்டோம்னா மேலே உள்ள மசாலா அப்படியே தோசைக்கல்ல ஒட்டிடும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அடுப்பில் வாட்ட போகிறோம். அடுப்பில் வாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஸோ இந்த மசாலா பொருள் நல்லா தடவிடலாம். நல்லா தடவிட்டு 3 ஃபிஷ்ஷையும் கிட்டத்தட்ட ஒரு 2 இருந்து 3 மணி நேரம் கண்டிப்பான முறையில் ஊற வைக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காரம் நல்லா மீனில் அப்சர்வ் ஆகிருக்கும். கீரின, அதாவது எல்லா பகுதியிலையும் கீரின பகுதிகளில் ஃபுல்லாகவே நல்லாவே உள்ள நல்லா கோட்டிங் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம 3 மீனையும் ரெடி பண்ணிடலாம். நான் சொன்னேன் இல்லையா, நல்லா பிடி, அதாவது இடுக்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடுக்கியில் பிடிச்சு அடுப்பில் நல்லா வாட்டுங்க. இப்படி நல்லா வாட்டுனீங்க அப்படின்னா மேலே உள்ள அந்த மசாலா பொருட்கள் அதில் அப்படியே அப்சர்வ் ஆகி பிடிச்சிக்கிறோம். ஸோ அவங்களுக்கு மசாலாவோட ஃப்ளேவரும் இருக்கும், உப்பு, உரப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி எல்லா மீனையும், அதாவது 3 மீனையும் நீங்கள் அடுப்பில் வாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தந்தூரி பிளேட் அப்படி இல்லாட்டி நம்ம அவனில் வைக்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு அவனில் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். ஸோ அவனில் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம்னு பார்த்துடலாம். இப்போ 3 ஃபிஷ்ஷையுமே நான் அடுப்பில் வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவே பாதி ஃப்ளேவராக இருக்கும். அந்த ஸ்மோக்கிங்னஸ் எல்லாமே ஃப்ளேவராக இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம பீஸாவுக்கு ட்ரே வச்சுருப்போம் இல்லையா, அந்த ட்ரே யூஸ் பண்ணாலும் ஓகே, நார்மல் ட்ரே யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ எனக்கு நல்ல கிறிஸ்பியாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்பவே ஃப்ளேவராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் 180 டிகிரி அண்ட் 20 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ஸோ தந்தூரி ஃபிஷ் செம்மையாக ரெடி ஆயிடும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கு ரெடி ஆயிடும். ஓகே, சூப்பராக நம்மளுடைய ஃபிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு அப்படியே பிளேட்டில் ப்ரெசென்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகான அருமையான ஃப்ளேவர் நம்ம ஓமம் அளவுக்கு அதிகமாக இப்போ சமையலில் சேர்த்துக்கிறது கிடையாது. ஸோ அதனோட ஃப்ளேவர், ஆம்ச்சூரோட ஃப்ளேவர் ரொம்பவே டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க டியர்ஸ். இன்னும் வெரைட்டிஸான வித்தியாசமான ரெசிபிஸோட, குறிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெசிபிஸோட மீண்டும் சந்திப்போம். இது நம்ம சமையல், இது நம்ம இடம். This is Kashi's Kitchen. Keep support, keep watching. Thank you so much. Thanks for watching. Please like, share and subscribe my channel.